லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்த முதல்வர் விஜய், சென்னையின் இரண்டாவது புதிய விமான நிலையத்திற்கான மாற்று இடத்தை விரைந்து தேர்வு செய்ய வேண்டும் என்று வீதி லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தினார். அவரது அறிக்கை: பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்வதாக முதல்வர் விஜய் சட்டசபையில் அறிவித்துள்ளார். சென்னையின் இரண்டாவது விமான நிலையத்தை அமைப்பதற்கு மாற்று இடம் பரிசீலனை செய்யப்பட்டு வருவதாகவும் கூறியுள்ளார். புதிய விமான நிலையம் அமையும் இடத்தை தேர்வு செய்வதில் ஏற்பட்டுள்ள தாமதத்தால் தமிழகத்தின் வளர்ச்சி 10 ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுள்ளது. எனவே மாற்று இடத்தை முன்பே பரிந்துரைத்திருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பரந்தூருக்கு பதிலாக வேறு இடத்தை தேர்வு செய்ய தமிழக அரசு நிர்வாக முடிவு எடுத்தாலும் கூட ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மத்திய அரசிடமும் சட்டப்பூர்வ அமைப்புகளிடமும் ஒப்புதல் பெற்று டெண்டர் கோரி நிலம் கையகப்படுத்தி உரிமங்களை பெற்று விமான நிலையம் செயல்பாட்டிற்கு வருவதற்கு குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகலாம். இதனிடையே மற்ற மாநிலங்கள் நம்மை பின்னுக்கு தள்ளிவிடும் நிலை உருவாகியுள்ளது. அதேபோல் தற்போது உள்ள சென்னை விமான நிலையமும் போதுமான இடவசதியுடன் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐதராபாத் 5500 ஏக்கர், டில்லி 5100 ஏக்கர், பெங்களூரு 4000 ஏக்கர், நவி மும்பை 2866 ஏக்கர் என மிகப்பெரிய பரப்பளவை கொண்டுள்ள நிலையில் சென்னை விமான நிலையம் வெறும் 1300 ஏக்கர் நிலப்பரப்பை மட்டுமே கொண்டுள்ளது. ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் நுழைவு வாயிலாக இருந்த சென்னை தற்போது அதிகளவில் பயணிகளை கையாளுவதில் 5வது இடத்தில் உள்ளது. சென்னை விமான நிலையத்தில் போதுமான டாக்ஸி பேகள் மற்றும் ஏரோ பிரிட்ஜுகள் இல்லாததால் கோட் எஃப் விமான நிலையமாக வகைப்படுத்தப்படவில்லை. இதனால் பெரிய விமானங்கள் சென்னையில் தரையிறங்க முடியாத நிலை உள்ளது. எனவே சென்னைக்கான இரண்டாவது விமான நிலையத்திற்கு பொருத்தமான இடத்தை தேர்ந்தெடுக்கும் பணிகளை தமிழக அரசு விரைந்து மேற்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கிறேன். கட்சிகள் வரலாம், போகலாம், அரசுகள் மாறும். ஆனால் 20 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக மக்கள் திரும்பி பார்க்கும்போது மோசமான கட்டமைப்புகளுடன் கூடிய விமான நிலையம் இருந்துவிடக்கூடாது. பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு தேவைப்படும் 5746 ஏக்கர் நிலத்தில் தமிழக அரசு 1700 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியுள்ளதாக அண்மையில் கூறப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட இந்த நிலத்தை வைத்து அரசு என்ன செய்ய போகிறது? இவ்வாறு அண்ணாமலை கூறியுள்ளார்.